கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இன்றைக்கு 3 வாசகங்கள் இந்த திருப்பலி திருவழிபாட்டிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 3 வாசகங்களிலும் 3 நபர்கள் முக்கியம் பெறுகிறார்கள், மையமாக இருக்கின்றார்கள். முதல் வாசகத்திலே யோபு நூலிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த வாசகமானது யோபு பற்றிய வாழ்வை, அவருடைய வாழ்க்கையிலே அவர் அடைந்த பல்வேறு கஷ்டங்களையும் துன்பங்களையும் நமக்கு எடுத்து சொல்வதாக யோபு என்ற மனிதரை நம் கண்முன் நிறுத்தியது. இரண்டாம் வாசகம் என்பது பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம். இதிலே அவர் நற்செய்தியை எப்படியெல்லாம் ஏற்றுக்கொண்டார், அறிவித்தார், நற்செய்தியாகவே வாழ்ந்தார் என்று பவுலடியாரை பற்றிய ஒரு நிகழ்வையும் வாழ்வையும் குறிக்கிறது. மூன்றாவது வாசகமாக நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி பகுதியானது மார்க்கு நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு தனது வாழ்வும் பணியையும் எப்படி அமைத்து கொண்டார் என்பதை நமக்கு அடிக்கோடிட்டு காட்டுகிறது. ஆக யோபு, பவுலடியார், ஆண்டவர் இயேசு, இந்த 3 நபர்களையும் 3 வாசகங்கள் வழியாக நாம் படிக்கின்றோம், பார்க்கின்றோம். இவர்கள் 3 பேரும் நமக்கு என்ன இன்றைக்கு பாடம் செய்தி கொடுக்கிறார்கள் என்பதை சற்று ஆழ்ந்து சிந்திக்க இந்த மறைவுரைக்கு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். முதல் வாசகத்திலே பாருங்கள், யோபு. யோபு என்பவர் யார்? யோபு என்பவர் நீதிமான், நல்ல மனிதர், நம்பிக்கை உள்ளவர், இறைவனுக்கு ஏற்றவராக அவர் வாழ்ந்தவர். அவருடைய வாழ்விலே எதையும் தவறாக, அநீதியாக எதையும் செய்ததில்லை. அவருடைய வாழ்விலே அவர் மிகப்பெரிய ஒரு பணம் உள்ளவராகவும், பொருள் உடையவராகவும், செல்வம் படைத்தவராகவும், மக்கள் மத்தியிலே மதிப்பு மிக்கவராகவும் இருந்தார். ஆனால் சாத்தான் அவரை சோதித்த பிறகு அவருக்கு உடலிலே பலவிதமான புண்களை உண்டாக்கி அருவருக்கின்ற வகையிலே அவரை வெறுத்து ஒதுக்குகின்ற நிலையையும், அவரிடமிருந்த பொன் பொருள் எல்லாம் பறிபோன அந்த நிலையையும், தன்னிடம் இருந்த சொத்துக்களாக இருந்த கால்நடைகளையும் இழந்த ஒரு அவல நிலையில் அவர் இப்பொழுது இருக்கின்றார். எனவே எப்படி இருந்த அந்த யோபு இன்றைக்கு இவ்வாறெல்லாம் கஷ்டப்படுகிறார் என்பதை ஒரு பாரதொரு வித்தியாசத்தை பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இப்பொழுது நமது கேள்வி என்ன? யோபுவினுடைய கேள்வியும் என்ன? ஒன்றுதான், ஏன் என்பதுதான். இவ்வளவு நல்ல ஒரு மனிதர், இவ்வளவு பெருமையாக வாழ்ந்த இவர் ஏன் இவ்வாறு கஷ்டப்பட வேண்டும், இழப்பை சந்திக்க வேண்டும், இல்லாது இருக்க வேண்டும், இந்த இறப்புகளையும் இழப்புகளையும் அவர் ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும், நடக்க வேண்டும் என்பதுதான். அன்புக்குரியவர்களே, இதற்கு விடையாக வருவதுதான் இன்றைய முதல் வாசகம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒரு சில விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன், எதற்கு என்று கேள்வி கேட்டோம் என்றால் பல நேரங்களிலே நமக்கு சரியான பதில் கிடைக்காது, நாமும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அது இறைவன் நமக்கு கொடுக்கின்ற ஒரு காலமாக, ஒரு நிகழ்வாக, ஒரு வாய்ப்பாக நாம் கருதுவோம் என்று சொன்னால் அதுதான் உண்மையான பதிலாக இருக்க முடியும். எனவே தான் அன்புக்குரியவர்களே, ஒரு உதாரணமாக நம்முடைய வாழ்க்கையிலே பார்ப்பது இறப்பு. அந்த இறப்பு ஏன் நிகழ வேண்டும் என்று பல நேரங்களிலே நாம் கேட்கலாம். பிறப்பு என்பதை மட்டும் ஏற்றுக்கொள்கிறோமே, இறப்பை என்பது யான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றோம் என்று சொன்னால், இறப்பு என்பது நமக்கு உறவினுடைய இழப்பை குறிக்கிறது. இத்தனை ஆண்டுகளாக நம்மோடு இருந்த அந்த உறவினுடைய இழப்பை நமக்கு ஒரு வெற்றிடமாக்குகிறது. எனவே இது இல்லை என்றுதான் நாம் அழுகின்றோமே ஒழிய இறப்பை நினைத்து யாரும் அழுவதே இல்லை. எனவே பிறப்பு இறப்பு என்பதும் இறைவன் கொடுத்தது என்று நினைக்கின்ற பொழுது ஒரு மனிதன் பிறக்கின்றான், அவ்வாறே அந்த மனிதன் இறக்கின்றான். எனவே இறப்பை ஏற்றுக்கொள்கின்ற ஒரு நிலை நமக்கு வேண்டும். இதுதான் கவிஞர் வைரமுத்து அவர்கள் அவர் தன்னுடைய கவிதையிலே சொல்கின்றார், இறப்பை பற்றிய கவிதையிலே சொல்கின்றார். அந்த கவிதை மிக அற்புதமான ஒரு பாடல்.
ஜென்மம் நிறைந்தது என்ற பாடல். அந்த பாடலிலே அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், வானிலிருந்து வருகின்ற மழை எங்கே வந்து அடைகிறது? இந்த பூமியை, தரையை வந்து அடைகிறது. ஆக வானிலிருந்து வருகின்ற அந்த மழை துளி இந்த பூமியை வந்து அடைவதனால் வருத்தப்படுகிறதா, வேதனை அடைகிறதா? இங்கே வந்து நாம் அடைந்து விட்டோம் என்பதனால் அது வேதனை அடைகிறதா? இல்லையே. எங்கிருந்து புறப்பட்டோம், எங்கே செல்ல வேண்டும் என்று தெளிவாக புறப்பட்டு தெளிவாக வந்து சேருகிறது. அவ்வாறு ஆறுகள் எல்லாம் ஓடுகிறது. இந்த ஆறுகளிலிருந்து வரக்கூடிய நீரானது கடைசியிலே எங்கே கலக்கிறது? கடலிலே கலக்கிறது. ஆறு கடலிலே கலக்கின்ற பொழுது அந்த கடலினுடைய அந்த பெரிய ஒரு நீர்நிலையோடு ஒன்றாக மாறுகிறது. ஆறு என்ற அடையாளம் அங்கே இழந்து போய்விடுகிறது. அந்த ஆறு என்ன கோபித்துக் கொள்கிறதா? ஆறு ஓடுகின்ற அந்த தண்ணீரானது நான் போக மாட்டேன் என்று அங்கே முரண்டு பிடிக்கிறதா? இல்லையே. அந்த ஆற்றினுடைய தண்ணி ஓடி அந்த கடலை நோக்கி அடைகிறது, கடலிலே கலக்கிறது. இப்படியெல்லாம் இயற்கை வானிலிருந்து பூமிக்கும் பூமியிலிருந்து கடலுக்குமாக செல்கின்ற பொழுது மனிதன் மட்டும் ஏன் பிறக்கின்றவன் இறப்பதற்கு மறுக்கின்றான், இறப்பதற்கு போராடுகின்றான், இறக்க வேண்டாம் என்று நினைக்கின்றான், ஏன் எனக்கு இறப்பு என்று கேள்வி கேட்கின்றான் என்று அவர் சொல்கின்றார். அன்புக்குரியவர்களே, அதுதான் உண்மை. எனவே நம்முடைய வாழ்விலே இந்த பிறப்பு, நான் ஏன் பிறந்தேன் உனக்கே தெரியாது. ஏனென்றால் கடவுள் உனக்கு ஒரு கருத்தை வைத்திருக்கின்றார், இந்த உலகத்திலே ஒரு திட்டத்தை வைத்திருக்கின்றார், ஒரு பணியை வைத்திருக்கின்றார். எந்த ஒரு மனிதனும் இந்த உலகத்திலே தானாக விரும்பி வந்ததும் இல்லை, தானாக விரும்பி போனதும் இல்லை. இது வரலாறு. காரணம், கடவுள்தான் நம்மை அனுப்புகிறார், கடவுள்தான் நம்மை ஏற்றுக்கொள்கிறார். ஆக கடவுள் நம்மை அனுப்பி இருக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய வாழ்விலே அந்த ஒரு பிடிப்பு நமக்கு இருக்க வேண்டும், அந்த ஒரு இறை நம்பிக்கை நம்முடைய வாழ்வில் இருக்க வேண்டும். எது நடந்தாலும் அது இறைவனுடைய திருவுளம் இல்லாமல், இறைவனுடைய கருத்திலே திட்டத்திலே இடம் இல்லாமல் அது எனக்கு நடப்பது இல்லை என்பதை நாம் உறுதியாக நம்பினோம் என்றால் பல கேள்விகளுக்கு விடை நாம் கண்டுபிடிக்கலாம். எனவே தான் அன்புக்குரியவர்களே, இந்த யோபு என்ன நினைக்கின்றார்? நான் நிழலுக்கு சமமானவனாக இருக்கின்றேன், கூலிக்கு காத்திருக்கின்ற வேலையாள் போல் இருக்கின்றேன், வெறுமையான திங்கள்கள் எனக்கு வாய்ந்தன, இன்னல்கள் இரவுகள் எனக்கு பங்காயின என்று தன்னுடைய துன்பத்தை பற்றி, துயரத்தை பற்றி அவர் பலவிதமான முரண்பாடுகளை ஆண்டவரிடம் முறையிட்டு வேண்டுகின்றார். இருப்பினும் இறுதியாக என்ன சொல்கின்றார் என்று சொன்னால், நான் என் உயிர் வெறும் காற்றே என்பதை நினைவு கூறுகின்றேன், என் கண்முன் மீண்டும் நன்மையை நான் காண மாட்டேன், இறைவனிடம் என்னையே சரணாகதி அடைகின்றேன், ஒப்படைக்கின்றேன் என்று இறைவனிடம் அவர் சரணடைகின்றார். அப்படி என்றால் இறைவனிடம் நாம் சரணடைகின்ற பொழுது இறை திட்டம் நமக்கு வெளிப்படுத்தப்படும். எனவே அன்புக்குரியவர்களே, பல நேரங்களிலே நல்லவர்கள் கஷ்டப்படுகிறார்கள் ஏன் என்ற ஒரு கேள்வி. நல்லவர்கள் கஷ்டப்படுவது என்பது இறைவனுக்கு விருப்பமானது அல்ல. ஆனால் இறைவனுடைய திருவுளம் இல்லாமல், அவருடைய அந்த திட்டத்தில் இல்லாமல் நாம் நிச்சயமாக துன்பமடைய மாட்டோம், கஷ்டமடைய மாட்டோம். யோபு போன்ற ஒரு நல்ல மனிதரை பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கவே முடியாது. இருப்பினும் அந்த யோபுக்கும் ஒரு கஷ்டம் வந்தது, துன்பம் வந்தது என்றால் இறைவன் அதற்கும் ஒரு திட்டம் வைத்திருக்கின்றார். இறுதியாக யோபு பல மடங்காக இழந்ததை எல்லாம் அவர் பெற்றுக்கொள்கிறார். யோபு ஒரு நீதிமான், அவன் நல்லவர், நன்மையை செய்தவர் என்று இறைவன் திருமுன் முன்பாக அவர் இறைவனுக்கு ஏற்றவராக எல்லார் மத்தியிலும் அவர் போற்றப்படுகிறார், புகழப்படுகிறார். சாத்தான் அந்த சோதனையிலே தோல்வி அடைகிறான். எனவே அன்புக்குரியவர்களே, யோபு நமக்கு கற்றுத்தருகின்ற பாடம் இதுதான். நம்முடைய வாழ்விலே பல நேரங்களிலே ஏன், எதற்கு என்று கேள்வி கேட்கலாம். ஆனால் மனிதர்கள் என்ற முறையிலே ஒரு குறிப்பிட்ட அளவுக்குத்தான் நமக்கு பதில் கிடைக்கும். இதுவரைக்கும் சாவை பற்றி யாராவது பதில் சொல்லி இருக்கின்றார்களா? இல்லையே. சாவு என்பது இயற்கையாக நிகழக்கூடிய ஒன்று, அவ்வளவுதான். யாராவது தனது பிறப்பையும் இறப்பையும் முன்குறித்தே வைத்திருக்கின்றார்களா? இந்த நேரத்திலே, இந்த நாளிலே, இந்த இடத்திலே இந்த பெற்றோருக்கு நான் பிறப்பேன், இந்த இடத்திலே இந்த நாளிலே நான் இறப்பேன், இப்படியெல்லாம் நான்
இறப்பேன் என்று யாராவது எழுதி வைத்திருக்கின்றார்களா? இல்லையே. காரணம் என்ன? நாம் இறைவனிடமிருந்து வருகிறோம், இறைவனுடைய திருவிழப்படியே நான் போகிறேன் என்பதனால் இந்த உலக வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது இறைவனால் எனக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு நிகழ்வாக நினைத்து அதை ஏற்று இறைவனிடம் என்னையே சரணடைந்து ஆண்டவருடைய அருள் வேண்டுகின்ற பொழுது அதுக்கு உண்மையான விடை நமக்கு கிடைக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, யோபு நமக்கு காட்டுகின்ற வழி இறைவன் தான் நம்முடைய வாழ்விலே ஒரே விடையாக ஒரே வழியாக இருக்கின்றார் என்பதாகும். இரண்டாவது வாசகத்திலே வாருங்கள். பவுலடியார் யார் என்பது நமக்கு நன்றாக தெரியும். ஒரு அடிப்படை வாதம் கொண்ட ஒரு மத பித்து பிடித்த ஒரு வெறியராக யூதராக அவர் இருந்தார். யூதருக்கு எதிராக எது நடந்தாலும் அவர் உடனடியாக சீறி பாய்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுமையான மனிதராக அவர் இருந்தார். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இயேசு என்ற பெயரை சொல்கின்றவர்களை எல்லாம் வெட்டி மாய்த்து அவர்களை பூண்டோடு அழிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு டமாஸ்கஸ் என்ற ஒரு நகரத்தை நோக்கி அவர் செல்கின்றார். இவ்வாறு செல்கின்ற அந்த மனிதரை உயிர்த்த ஆண்டவர் சந்திக்கின்றார். உயிர்த்த ஆண்டவர் அவரை தடுத்தாட்கொள்கின்றார். உயிர்த்த ஆண்டவர் அவரோடு பேசுகிறார். சவுலே சவுலே, ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று கேட்க, ஆண்டவரே நீர் யார் என்று அவர் கேள்வி கேட்க, நீ துன்புறுத்துகின்ற இயேசுதான் நான் என்று பதிலாக பெற்றுக்கொண்ட பிறகு அந்த சவுல் எப்படி மாறுகிறார் பாருங்கள், பவுலாக மாறுகிறார். பவுல் எப்படிப்பட்டவராக இருக்கின்றார் என்பதைத்தான் இன்றைய இரண்டாம் வாசகம் நமக்கு சொல்லப்படுகிறது. எனவே இந்த முழுமையான மாற்றம், யூ டர்ன் என்று சொல்கின்றோமே, முழுமையாக இந்த திருப்பம் என்பது அவருடைய வாழ்க்கையிலே வருகிறது. எந்த அளவுக்கு அவர் நற்செய்திக்கு எதிர்ப்பாகவும் இயேசுவுக்கு எதிர்ப்பாகவும் இருந்தாரோ அந்த அளவுக்கு இப்பொழுது நற்செய்தி அறிவிக்கவும் இயேசுவுக்கு சிறந்த சாட்சியாகவும் வாழ இருக்க விரும்புகின்றார். அதைத்தான் இன்றைய இரண்டாம் வாசகம் நமக்கு சொல்கிறது. எந்த அளவுக்கு என்றால், நற்செய்தி அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு என்று தன்னையே சபித்துக் கொள்கின்றார். இதை நானாக தேர்ந்து கொள்ளவில்லை, மாறாக இறைவன் எனக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு கடமையாக நான் கருதுகிறேன். இதை நான் செய்வதிலே எனக்கு எந்த பெருமையும் இல்லை, நான் நற்செய்தி அறிவிப்பதற்காகவே அனுப்பப்பட்டேன் என்று சொல்லி நற்செய்திக்காக தன்னை அடிமையாக்கி கொண்டார். மேலுமாக எல்லாருக்கும் எல்லாமாக நான் என்னை ஆக்கி கொண்டேன். எந்த விதத்திலும் யாருக்கும் நான் அடிமையாக இல்லாத பொழுதும் அந்த இறைவனுடைய நற்செய்திக்காக என்னையே இறைவனுக்கு நான் அடிமையாக்கினேன் என்று சொல்லி தன்னை முழுமையாக இறைவனுக்கு அர்ப்பணிக்கின்ற, நற்செய்தி அறிவிக்கின்ற பணிக்கு தன்னையே முழுமையாக கையளிக்கின்ற முழுமையான அர்ப்பணத்தை அங்கே பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்விலே இந்த அர்ப்பணம் என்பதுதான் கிறிஸ்தவ வாழ்வினுடைய அடிப்படையாக இருக்க வேண்டும். நாம் எப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களாக இன்றைக்கு இருக்கின்றோம் என்று நினைத்து பார்ப்போம். நாம் பெயரளவிலே கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், அல்லது ஒவ்வொரு வாரமும் வழிபாட்டுக்கு வரக்கூடிய கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், இல்லாவிட்டால் சமய சடங்குகளை எல்லாம் கடைபிடிக்கின்ற கிறிஸ்தவர்களாக இருக்கின்றோம், அல்லது அடையாளங்களை மட்டுமே நாம் பிறருக்கு அறிவிக்கின்ற கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். ஆனால் உண்மை கிறிஸ்தவர்களாக நாம் இருக்கின்றோமா? இந்த உண்மைக்கு சாட்சியமாக அடிப்படையான வேரோட்டமான விசுவாச வாழ்வு என்பது நமக்கு இருக்கிறதா? இல்லை. நிறைய சமயங்களிலே நாம் பார்க்கின்றோம், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் தங்களுடைய வாழ்விலே அதற்கான அந்த பெயருக்கான வாழ்க்கையே இல்லாமல் இருக்கக்கூடிய வாழ்க்கையை நாம் பார்க்கின்றோம். அதுவும் குறிப்பாக இந்த காலகட்டங்களிலே பலவிதமான முக்கியமான பலவிதமான பிரதானமான காரியங்கள் நமக்கு முதன்மையாக வருகிறது. ஆனால் இறைவன், நம்முடைய வாழ்வு, விசுவாசம், திருப்பலி அல்லது திருச்சபை, இறை காரியங்கள் என்பதெல்லாம் பின்னுக்கு தள்ளப்படுவதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய பிள்ளைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். இப்பொழுது கூட ஒரு சில பிள்ளைகளை வெளியிலே பார்க்கின்றேன். எதுக்கு வரானுங்கன்னே தெரியல. திருப்பலிக்கு வந்தால் கோயிலுக்கு உள்ள வரணும், அல்லது ஊர் சுத்த வந்தாக்கா ஃபோட்டோ எடுத்துகிட்டு வெளியே போகணும். ஆனால் இங்கே வெளியே தான் சுற்றிட்டு இருக்கிறான். அந்த பெற்றோர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள்? பெற்றோர்கள் பிள்ளைகளிடம் எந்த ஒரு கண்டிப்பாவது வைத்திருக்கின்றீர்களா? நீங்களும் அவர்களை கண்டிப்பது இல்லை, ஆசிரியர்களையும் அந்த வகுப்பறையிலே பள்ளியிலே கண்டிக்க விடுவதில்லை. குட்டிச்செவரா ஆயிடும் அடுத்த தலைமுறை.
அவர்களுக்கு என்ன அர்ப்பணத்தை நீங்கள் கொடுப்பீர்கள்? பேர் மட்டும் வச்சிருப்பான், ராபர்ட் அப்படின்னு பேர் வச்சிருப்பான். ஆனா பெரிய ராபரா இருப்பான் அவன். ஏனென்றால் பேருக்கு ஏற்ற வகையிலே நாம் கிறிஸ்தவர்கள், அவ்வளவுதான். அது கூட இப்பொழுது எல்லா விதமான கண்ணாமனா பேரெல்லாம் வச்சுக்கிறீங்க. அந்த அடையாளம் கூட இல்லாத ஒரு நிலை இருக்கிறது. ஆனால் நம்முடைய வாழ்விலே அந்த விசுவாச ஆழம், அந்த விசுவாச வேரோட்டமான அந்த கண்ணோட்டம் நம்மிடம் இருக்கிறதா? இல்லை. நம்முடைய பிள்ளைகளை நாம் எந்த அளவுக்கு வளர்க்கிறோம்? நாமளே யோகியம் இல்லை, அப்புறம் நம்ம பிள்ளைகளை எப்படி நாம் வளர்க்க போறோம்? நாம நல்லா இருந்தால் தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுக்க முடியும். கோயிலுக்கு போடா போடான்னு சொல்றான், போக மாட்டான். ஃபாதர், நீ வாடா வாடான்னா தானே வருவான். நீ முதல்ல கோயிலுக்கு போறியா? நீ முதல்ல கடவுளுடைய காரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாயா? இல்லையே. அப்படி இருக்கின்ற பொழுது அந்த பிள்ளைகள் எப்படி அதை கற்றுக்கொள்வார்கள்? அதை அவர்கள் பின்பற்றுவார்கள். எனவே தான் அன்புக்குரியவர்களே, இந்த கிறிஸ்தவ வாழ்வு என்பது மேலோட்டமான அந்த நுனி புல்லை மேய்கின்ற ஒரு வாழ்வு அல்ல. பவுலடியாரை போன்று ஒரு ஆழமான அர்த்தமான வேரோட்டமான ஒரு வாழ்வு. நற்செய்தியாக நான் இருக்க வேண்டும், நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு கொள்கை பிடிப்புள்ள ஒரு வாழ்வு. இப்படி நாம் வாழ்ந்தோம் என்றால் தான் அது உண்மையான கிறிஸ்துவ வாழ்வு என்பதை பவுலடியார் அர்ப்பணம் என்பதிலே நமக்கு மிகுந்த ஒரு உதாரணமாக 2ஆம் வாசகத்திற்கு வருகின்றார். 3ஆம் வாசகத்திலே வாருங்கள். நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசுவை பார்க்கின்றோம். இயேசு நன்மைகளை செய்கின்றார், பேய்களை ஓட்டுகின்றார், புதுமைகளை புரிகின்றார். இவ்வாறாக ஆண்டவர் இயேசு பல்வேறு நன்மைகளை செய்வது என்பது எதன் அடிப்படையில்? அதுதான் இன்றைக்கு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. பல நன்மைகள், பல வேலைகள் எல்லாம் செய்கின்றார். ஆனால் இறுதியாக அதையெல்லாம் யாரிடம் கொண்டு செல்கின்றார்? தன்னுடைய தந்தையிடம் அவர் எடுத்து செல்கின்றார். பல்வேறு பிணிகளால் வருந்திய பலரை அவர் குணப்படுத்தினார், பேய்களை ஓட்டினார். பேய்கள் அவர் அறிந்திருந்ததால் அவர் அந்த பேய்களை பேச விடவில்லை. இருப்பினும் இயேசு விடியற்காலை கருக்களிலே எழுந்து தனிமையான ஒரு இடத்திற்கு புறப்பட்டு சென்றார். அங்கே அவர் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார் என்று நாம் பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய எனர்ஜி, அவருடைய ஆற்றல், அவருடைய அந்த ஊக்கம், உற்சாகம் என்பது எங்கிருந்து வருகிறது என்று சொன்னால், தனிமையான ஒரு இடத்திற்கு சென்றார். அங்கே அவர் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார் என்பதை நாம் அங்கே பார்க்கின்றோம். இயேசுவினுடைய பணியினுடைய வாழ்வினுடைய ரகசியம் என்பது இதுதான். இறைவனோடு இரண்டரை இணைந்து இருக்கின்ற அந்த வாழ்வு, அந்த இணைந்து இருக்கின்ற வாழ்வினுடைய வெளிப்பாடாக அவர் செய்கின்ற செயல்பாடுகள், பணி என்பது, இதைத்தான் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசுவினுடைய வாழ்வாகவும் அவருடைய பணியாகவும் இன்றைக்கு நற்செய்தியிலே பார்க்கின்றோம். எனவே ஆண்டவரிடம், தந்தையிடம் இருந்து பெறுகின்ற அந்த சக்தியை, ஆற்றலை அவர் தனது வாழ்விலே நன்மை செய்வதிலேயும், நோய் நொடிகளை நீக்குவதிலேயும், பேய்களை ஓட்டுவதிலேயும் அவர் செய்கின்றார். அன்புக்குரியவர்களே, ஒரு வித்தியாசத்தை நம்முடைய சமூகத்திலே நாம் பார்க்க வேண்டும். பல பேரும் பல பள்ளிகளை நடத்துகின்றார்கள். ஆனால் நம்முடைய கிறிஸ்தவர்கள் நடத்துகின்ற பள்ளியை சற்று சிந்தித்து பாருங்கள். நம்முடைய கிறிஸ்தவர்கள் நடத்துகின்ற பள்ளி என்பது கிறிஸ்தவர்கள் என்ற அடையாளம் மட்டும் அல்ல. அங்கே ஒழுக்கம் இருக்கும், அங்கே மதிப்பீடுகள் இருக்கும், அங்கே பல்வேறு நிலைகளிலே பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்கு உரிய ஒரு உற்சாகம் இருக்கும், உருவாக்கம் இருக்கும். அதுதான் நம்மையும் பிறரையும் வித்தியாசப்படுத்தி காட்டுவதாக இருக்க வேண்டும். எனவே தான் அன்புக்குரியவர்களே, இறை கண்ணோட்டம் நம்மிடம் இருக்கும் என்று சொன்னால் எல்லாம் சிறப்பாக இருக்கும். ஆனால் இறை கண்ணோட்டம் இல்லாமல் எல்லாவற்றையும் கொடுத்தாலும் அதில் எந்த ஒரு மதிப்பும் எந்த ஒரு பயனும் இல்லை என்பது வெறுமையாகத்தான் இருக்கும். எனவே தான் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய அடையாளம், அவருடைய முன் உதாரணம், அவருடைய நமக்கு காட்டுகின்ற அந்த மேலான நல்ல ஒரு வாழ்வு என்பது இறைவன் என்பதுதான் நமக்கு அடிப்படையானது. இறைவன் என்பவர்தான் நம்முடைய ஊற்றாக இருக்கின்றார். இறைவன் என்பவர்தான் நமக்கு எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக இருக்கின்றார். எனவே இறைவனை வணங்கி, இறைவனை தொழுது, இறைவனை ஏற்று அந்த இறை கண்ணோட்டத்தோடு நம்முடைய பணிகளை செய்கின்ற பொழுதெல்லாம் அந்த பணிகள் வெற்றி பெறுகின்றன, அந்த பணிகள் நமக்கு சிறப்பாக அமைகின்றன. அன்னை தெரேசா அவர்களை ஒரு முறை ரஷ்யாவிலே அழைத்தார்களாம். அப்பொழுது ரஷ்யா கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டிருந்த அந்த நேரம், அங்கே பலவிதமான கஷ்டங்கள்,
பலவிதமான தேவைகள் இருந்தது. எனவே அந்த ரஷ்ய அதிபர் அன்னை தெரேசாவை தன்னுடைய நாட்டிற்கு சேவை செய்வதற்காக அழைத்தார்களாம். அப்பொழுது அன்னை தெரேசா எந்த ஒரு நிபந்தனையும் போடவில்லை. ஒரே ஒரு நிபந்தனை மட்டும்தான் அந்த அழைப்புக்கு அவர் கொடுத்த ஒன்று. என்னவென்றால், எங்களோடு ஒரு அருட்தந்தை வர வேண்டும், ஒரு குருவானவர் வர வேண்டும். அவருக்கு நீங்கள் அனுமதி கொடுத்தால் நாங்கள் வருவோம் என்று சொன்னார்களாம். ஏன் அந்த குருவானவர்? ஒவ்வொரு நாளும் திருப்பலி ஆற்றவும், அந்த நற்கருணை சந்திப்பிலே அந்த இறை ஆற்றலை பெற்றுக்கொள்ளவும், அந்த நற்கருணை ஆண்டவரிடம் தங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை கொண்டு வந்து சேர்க்கவும் நற்கருணை ஆண்டவர் வேண்டும். அதற்கு திருப்பலி நிகழ்த்த வேண்டும், கொண்டாட வேண்டும். அதற்கு ஒரு குருவானவர் வேண்டும் என்பதனால் அன்னை தெரேசா அந்த ஒரே ஒரு நிபந்தனை மட்டும் அவர்கள் போட்டார்களாம். அன்புக்குரியவர்களே, அவர்களுடைய பேங்க், அவர்களுடைய அந்த எனர்ஜி சோர்ஸ் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் நற்கருணை ஆண்டவரிடம் இருக்கிறது. அங்கிருந்துதான் அந்த ஆற்றலை பெற்றுக்கொண்டார்கள். அங்கிருந்துதான் அந்த பொருளையும் பணத்தையும் அவர்கள் அடைந்தார்கள். இறைவன் அவர்களிடம் இருந்ததனால் எல்லாவற்றையும் அவர்கள் சிறப்பாக செய்ய முடிந்தது. ஒரு கூன் உருகி அவர் பணிந்து நடக்கின்ற ஒரு வயதான பெண்மணி, உலகமே போற்றுகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மை செய்கின்ற ஒரு புகழ்பெற்ற ஒரு மானிட பிறவியாக இருந்தது. எப்படி? இறைவன் அவரோடு இருந்ததனால் என்பதனால். எனவே தான் அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்விலே இயேசு இருக்கிறாரா? இறைவன் இருக்கின்றாரா? இறைவனை தேடி நாம் எல்லாவற்றையும் செய்கிறோமா? வெற்றி பெற்றவர்களாக இருப்போம், அனைத்தையும் நாம் பெற்றுக்கொண்டவர்களாக வாழ்வோம் என்பது உறுதி. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த 3 வாசகங்களும் இந்த 3 நபர்களை நம் கண்முன் நிறுத்துவதை பார்க்கின்றோம். முதலிலே யோபு. இந்த உலகத்திலே பல கேள்விகளுக்கு நமக்கு விடையாக இருப்பது இறைவன் தான். எனவே இறைவனிடம் நாம் சரணடைவோம். இந்த உலகத்திலே மேம்போக்காக வாழ்வதற்காக ஆண்டவர் நம்மை அனுப்பவில்லை, தேர்ந்தெடுக்கவில்லை. வேரோட்டமான விசுவாசத்தோடு ஈடுபாட்டோடு நாம் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் பவுலடியார் வழியாக நமக்கு உணர்த்துகின்றார். 3வது, எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக இயேசுவை போன்று தந்தையை தேடுவோம், இறைவனிடம் அருள் பெறுவோம். அந்த இறையாற்றலோடு நாம் வாழ்வதற்கு இறைவனிடம் அருள் வேண்டுவோம். இதுதான் இந்த 3 வாசகங்களும் நமக்கு இன்றைக்கு கொடுக்கின்ற செய்தியாக அமைகிறது. எனவே இறைவனோடு இருந்து இறைவனுக்காக வாழ்கின்ற அருளையும் ஆசிரையும் இந்த திருப்பலியிலே நமக்காக தொடர்ந்து ஜெபித்து பெற்றுக்கொள்வோம். ஆமென்.